श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। श्री राघव यादवीयम முதல் ஸ்லோகம் பிரதிலோமம். सेवाध्येयो रामालाली गोप्याराधी मारा मोराः यस्साभालङ्कारं तारं तं श्रीदं वन्देऽहं देवम्। सेवा ध्येयः रामालाली गोप्याराधी मारा मोराः यः सापालङ्कारं तारं தம் ஸ்ரீதம் வந்தே அகம் தேவம். எந்த எம்பெருமான் தவத்தாலும் தியாகத்தாலும் சிந்திக்கப்படுகிறாரோ, ருக்மிணி தேவியோடும் மற்ற அஷ்ட மகிழ்ச்சியரோடும் லீலைகள் புரிபவரும், கோபி ஜனங்களால் வணங்கப்படுபவரும், மகாலட்சுமியால் திவ்ய லீலைகள் நடத்தப்படும் திருமார்பினை உடையவரும், அற்புதமான திவ்யாபரணங்களை அணிந்தவருமான ஸ்ரீகிருஷ்ணனை நமஸ்கரிக்கின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். கிருஷ்ணனை வர்ணிக்கும் பொழுது சுவாமி தேசிகன் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம், பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவரும் கோபியர்களால் கொண்டாடப்படுபவரும் ஜெயந்தி என்கின்ற நன்னாளில் உதித்தவரும் வைஜெயந்தி மாலையை பூஷணமாக அணிந்தவருமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு பாடுற. ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல பில்வமங்கலர் அவர்கள் பாடும் பொழுது, கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. எந்த கிருஷ்ணனானவன் நெற்றியில் அழகான கஸ்தூரி திலகத்தை அணிந்தவனும் மார்பில் வனமாலையும் அழகான முக்தாகாரத்தையும் அணிந்தவனுமாகிய கோபால சூடாமணியாக எல்லோருக்கும் நடுவில் ஒரு ஆபரணமாக திகழக்கூடியவராகிய கிருஷ்ணனை நமஸ்கரிக்கின்றேன்னு அந்த தியான ஸ்லோகத்துல பாடுற. கிருஷ்ணனுடைய ஆபரணங்களை ரொம்ப விசேஷமாக ராதாகிருஷ்ண கானோபதீபிகாவில ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர்கள் வர்ணிக்கிறார். கிருஷ்ணனுடைய தோள்வளைகள் அங்கதம் எனவும், அவனுடைய கைவளைகள் கங்கணம் எனவும், அவனுடைய மோதிரங்கள் ரத்னமுகி எனவும் அழைக்கப்படுகிறது. அவருடைய குன்றிமணி மாலை ராகவல்லி எனவும், அவனுடைய திலகம் திருஷ்டி மோகனா எனவும், கால்வரை நீளமான அவனுடைய மாலை வனமாலை எனவும், 5 வகை பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை வைஜெயந்தி எனவும், அவருடைய அரை சதங்கை காலச்சங்காரம் எனவும், கொலுசுகள் ஹம்சகஞ்சனம் எனவும், அவற்றின் சப்தங்கள் கோபியரை வசப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். அவனுடைய முத்து மாலைகள் தாராவளி எனவும், 27 முத்துக்களால் கோர்க்கப்பட்ட அவனுடைய கழுத்தின் ஹாரம் தடிப்பிரபா எனவும், மார்பு பதக்கம் கிருதய ஆமோதனா எனவும் அழைக்கப்படுகிறது என்கிறார். அப்படிப்பட்ட அழகோடு கூடிய ஸ்ரீ ராஜகோபாலனை தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.